எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. மதுரையில் பிப்ரவரி 1 முழு நாள் கருத்தரங்கத்தை திராவிட கும்பல் ஒன்று நடத்துது. ஒன்று இல்லை, ஒட்டுமொத்த திராவிட கும்பல் சேர்ந்து ஒன்றாக நின்று ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறாங்க. அது பெரிய ஹைலைட் என்னன்னா, மதுரைக்கு வந்துட்டா மதுரையுடைய அடையாளமாக யார் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ மதுரைக்கு வந்துட்டோம்னா இவங்க வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து ஊதி பேசி பெரிய மத பிரச்சனை ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதை எதிர்கொள்வதற்கு இப்போ நம்ம வந்து பெரியாருங்கிறத தூக்கிட்டு வந்தோம்னா பொழப்பாய் நம்மளை. இப்போ என்ன செய்யலாம்? அதாவது தென் மாவட்ட மக்களுடைய தெய்வமாக வழிபடக்கூடிய ஐயா தேவர் அவர்களை, முத்துராமலிங்க தேவர் அவர்களை வைத்துக்கொண்டு இந்த சங்கிகளை அடித்தால் நம்மளை யார் திருப்பிடிப்பா? அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சேஃப் ஜோன்ல நம்ம இருந்துருவோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட இந்த திராவிட கும்பல் ஐயா தேவர் அவர்களை இப்போ வந்து முன்னத்திரையாக முகமாக எடுத்துக்கொண்டு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு வந்து பேச வராங்க. தலைப்பை பாருங்க, இந்துத்துவம் மற்றும் இந்து தேசியத்திற்கு எதிரான பசுமன் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்பில் கருத்துறாங்க. கிட்டத்தட்ட எல்லா நபர்களும் இருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் திராவிட அமைப்பு, சின்ன சின்ன அமைப்பா, இந்த 38 அமைப்பு இருப்பாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த கும்பல் சேர்ந்து இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறாங்க. இல்லைனா திடீர்னு தேவராய மேலே உங்களுக்கு அன்பு பாசம், அவர் பேசிய கருத்தில் உங்களுக்கு இப்போ தான் புரியுதா? நாங்கள் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஐயா தேவரருடைய அரசியலை, அவர் பேசின அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மீக அரசியல் என்று சொல்லக்கூடிய சனாதன அரசியலுக்கும் இவங்க திராவிட கொளுத்திட்டு பார்த்தீங்களா ஈவராமசாமி அரசியல், இந்த திராவிட அரசியலுக்கும் ஒட்டுமொத்தமாக எதிராக இருக்கும். ஐயா தேவர் அவர்கள் பேசியது தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு முன்னத்தீர், ஐயா முன்மாதிரி தான் அன்றைக்கி ஐயா தேவரையா பேசுறது. அவர் பேசுகிற எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலாக தான் இருக்கும். தமிழ் மக்களுக்காண்டி தான் பேசுறாரு. அன்றைக்கு இந்திய விடுதலை அப்படிங்கிற காலகட்டத்தினால தேசியம் என்று ஒருங்கி நிற்க வேண்டும் என்று ஐயா தேவர்கள் சொன்னாங்க. ஐயா தேவருடைய பேச்சை கேட்டு இந்திய விடுதலைக்கு போன பல போராளிகளும் இங்கே உண்டு, பல போராட்ட வரலாறுகளும் இங்கே உண்டு. அப்படிங்கும்போது திடீர்னு இவங்க வந்து தேவரையா தூக்க வேண்டிய தேவை இங்கே இருந்துச்சு. இவ்வளோலாம் இவங்க திராவிட கும்பல் என்ன செஞ்சுட்டு ஐயா தேவருடைய ஜெயந்தி விழாட்டுக்கு பார்த்தோம்னா அவர் வந்து சாதி வெறியர். தேவர் ஒரு ஜாதி வெறியர். தேவர் என்றாலே ஜாதி வெறி, முத்துராமலிங்கம் தான் சொல்லுவோம். இப்படிலாம் பேசிட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு பாஜக எதிர்க்கணும், சங்கிகளை எதிர்க்கணும், இந்து மொழியை எதிர்க்கணும், இந்துத்துவத்தை எதிர்க்கணும் என்று ஐயா தேவரை தூக்கிட்டு கொண்டு தேவை எங்கடா உங்களுக்கு வந்துச்சு? நல்லதுதான். ஏன்னா இதுதான் தமிழ் தேசியத்துடைய வெற்றி. திராவிடத்தை வச்சு ஆரியத்தை ஒன்றும் புடுங்க முடியல. ஏன்னா 2 ஒன்றுங்கிறது அவங்களுக்கு தெரியுது, பேச முடியாதுங்கிறது தெரியுது. அதனால தான் தமிழ் தேசியத்துடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தேவர் அவர்களை இன்றைக்கு தூக்கி வந்து பாஜக எதிர்க்கணும் வராங்க. தெரியுதா? அப்பட்டமாக தெரியுதா? இதுதான் சொல்கிறோம், தமிழ் தேசியம் தான் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரானது. இப்போ தெரியுதா? வந்துட்டு அப்புறம் கடைசிங்க டைமத்தில் இது தமிழ் தேசியத்திற்கு கிடைச்சா இது ஒரு வெற்றிங்க. இந்த இவங்களே ஒத்துக்கிறாங்க, திராவிடத்தை வச்சு ஆரியத்தை எதிர்க்க முடியாது, பாஜக எதிர்க்க முடியாதுங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தமிழ் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவரை வைத்து அவர் பேசிய கருத்தில வச்சுதான், அவர் பேசிய ஆன்மீகத்தை வச்சுதான் பாஜகவை எதிர்க்க முடியுங்கிற அந்த புரிதல் கொண்டான் இல்லை, அந்த உண்மையை ஒத்துக்கிறான் இல்லை, அதுவே மிகப்பெரிய வெற்றி. நான் சீமானவர்களுக்கு கிடைச்ச வெற்றி, நாம் தமிழ் கிடைச்ச வெற்றி, தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நீங்கள் ஐயா தேவர் அவர்கள் இந்த காலத்தில் நடந்து முடியட்டும், எப்படி பேசாங்கிற பார்த்துக்குறோம். அவங்க பேசுறதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ரொம்ப பேசக்கூடாது அதுக்கு முன்னாடியே. ஏன்னா அப்படி இவங்க நம்ம இப்படி பேசுகிற பார்த்தா ஐயோ நம்மளை பொழந்துருவாங்க போலேடா, ஈவராமசாமியை சிதைச்சிருவாங்க போலேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஜெர்க்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அப்படியே பாஜக எதிர்க்கிறீங்களே, அதே போல் ஐயா தேவர் அவர்களுடைய கருத்துக்கும் ஈவராமசாமியுடைய கருத்துக்கும் அது கடவுள் மறுப்புங்கிறதுக்கும் முரண்பாடு என்னென்ன இருக்குது, அதை வச்சு ஒரு கருத்தில் பேசுங்களேன். ஐயா தேவர் அவர்கள் திராவிடத்தை எந்த அளவுக்கு போட்டு பொழந்தாருங்கிறத பேசுங்களேன். அதே பேர் நல்லா இருக்குமே, அது ஒரு கருத்தை நடத்துங்களேன், செம்மையாக இருக்குமே. யார் நடத்துறது தெரியுமா? இது வந்து பாஜகக்காரன் நடத்துகிறோம். இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ஐயா தேவரையை தூக்கிட்டு பேசும்போது தான் அப்போ தேவரையா வந்து முழுக்க முழுக்க திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிராக இருந்தாருங்கிறத தமிழர்களை புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாஜக பக்கம் போக மாட்டாங்க, திராவிடத்து பக்கம் போக மாட்டாங்க. எங்கே வருவாங்க? தமிழ் தேசிய பக்கம் வருவாங்க. அதனால் 2 பேரும் ஐயா தேவர் அவர்களை வைத்து பாஜக தரப்பில் இருக்கக்கூடியவங்களும் இங்கே திமுக தரப்பில் இருக்கக்கூடியவங்களும் மாறி மாறி கருத்தரங்கம் நடத்துங்க. தேவரையாவை நடுநிலையாக வச்சுக்கோங்க, அவர் கருத்தில் வச்சு பேசுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறத இந்த காணொலி வேலையாக நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்து சுபவீர பாண்டியன் இருக்கார். நம்ம சுபவீர பாண்டியனுடைய ஒரு குரல் பதிவு ஒன்று இப்போ பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. என்னடா பார்த்தா நம்ம சுபவீர பாண்டியன் ஐயா அணுகிறாப்புல, இந்த மாதிரி நான் ஒரு பதிவு போட்டேன், தமிழ் பற்றி ஒரு பதிவு, தமிழ் பற்றி ஈவராமசாமி ஏதாவது பெரியார் பேசுகிற பதிவு, அந்த பதிவை பார்த்ததுலேருந்து ரொம்ப வேதனையாக இருக்குது, எல்லாரும் கமெண்ட்டில் கல்விகள் ஊற்றுறாங்க, நம்ம தோழர்களே வரமாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதை போட்டு பாருங்களேன். வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை
நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். அதாவது இது எப்போ போட்ட பதிவுன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த பதிவு வந்து சுயரமணி அழுகிறாப்புல, வாங்கடா டே 124 பேர் தான்டா, 124 பேர் பதிவு போட்டிருக்காங்களா, ரிப்ளை போட்டிருக்காங்களா, இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வாசுதேவன் ஏதோ சொல்கிறாப்புல. அந்த வாசுதேவன் மட்டும் தான் எனக்கு ஆதரவாக பேசிட்டாரு. மிச்சம் யாருமே எனக்கு ஆதரவாக பேசுறது கிடையாது. எல்லாரும் எனக்கு கல்வி ஊற்றுறாங்க, தந்தை பெரியார் அவர்களை கல்வி ஊற்றுறாங்க. என் தோழர்களே யாருமே பதில் கொடுக்க மாட்டீங்களா? இல்லை தோழர்களே, இல்லை வேலையாக இருக்கீங்களா? சரி தோழர்களே, நீ வேலையாக இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் தான் வெட்டியாக இருக்கேன், அதனால எனக்கு கல்வி ஊற்றுறாங்க அப்படின்னு வேதனையை தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணி இந்த குரல் பதிவில் வெளியே வருது. இந்த குரல் பதிவு எப்போ பதிவு பண்ணு தெரியல. ஆனால் இது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஒரு பதிவுன்னு சுபீரமணிய போறாருன்னா எனக்கு கமெண்ட்லாம் பார்த்துட்டாங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய உயரம் என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய சாம்ராஜ்யம் என்ன? திமுக முட்டு கொடுத்தா கடைசியில் கமெண்ட் போடுறதுக்கெல்லாம் அழுதுதான் ஆகணும். டிபேட்டுக்கு வரமாட்டேங்களா ஐயா சுபீரவர்களே? டிபேட்டுக்கு வந்து விவாதத்திற்கு வந்து ஈவராமசாமி தமிழ் பற்றி என்னெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காருங்கிறத பேசவே மாட்டேங்கிறீங்களே. பேசுங்களேன், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி நமக்கு இருக்குது தொடர்ச்சியாகவே. கூடிய விரைவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ்ச்சிக்காரங்க யாரோ ஒருத்தொட்ட 1-to-1 நான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி, அவர் செய்த புகழை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி நான் பேசுகிறேன், யாராவது விவாதம் பண்ணி பாருங்க, ஜெயிச்சு பாருங்க, மோதிப்பார், வா 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 அப்படின்னு கூப்பிட்டு உட்காந்து விவாதம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பண்ணால் செம்மையாக இருக்கும். அதோட ஒட்டுமொத்த திராவிடத்தையும் குழி தோண்டி புதைச்சிடலாம். ஏன்னா சுபவீரமணியே ஒருத்தர் கவ ஊற்றி வச்சிட்டாண்டா அப்படின்னு யாரால முடியும்னா தமிழ் தேசியவாதியால் தான் முடியும். ஏன்னா இங்கே ஈவராமசாமிங்கிற பிம்பத்தை நீ தூக்கிட்டு வர வர அது ஒன்றுமே இல்லைங்கிறத நாங்கள் நிறுவுவோம். அது உண்மையும் கூட இங்கே தெரியாமல் இருக்குல்ல. ஈவராமசாமியை பேசினா பெரிய நாங்கள் அறிவாளிகள், அவர் என்ன புடிங்கிருக்காரு தெரியுமா, நீ சட்டை போடுறது காரணம் அவர் தான் தெரியுமா, நீ வாட்சிக்கிட்டது காரணம் அவர் தான் தெரியுமா, அவர் மட்டும் இல்லைன்னா அவர் உழைச்சனால தான் நீ பேசிட்டு இருக்க. யூடியூப்ல உட்காந்து பேசுறாங்க. ஈவராமசாமி கிழிச்சனால தான் நீங்க பேசிட்டு இருக்க. நீ இல்லைன்னா நீ பேசிட முடியுமா? இந்த மக்களுக்கு என்னென்ன சேவை செஞ்சுக்காரு, என்னடா பண்ணாரு சொல்லு, என்னத்தை புடுங்கினாருன்னு சொல்லதான் மாட்டேங்கிறீங்களாடா. இது எதை பண்ணிருக்கேன்னு சொல்லு. திருக்குறளுக்கு மாநாடு போட்டார், திருக்குறள் ஆரிய குறள்னு சொன்னாரா இல்லையா? முதல்ல சொல்லு. அதுக்கு புத்தகம் போட்டாரா இல்லையா? சொல்லு. திருக்குறள் ஆரிய குறளா? ஒரு தெருவுக்கு கூட முத்துராமலிங்க தேவர் தெருன்னு இருக்கக்கூடாதுன்னு முத்துராமலிங்கநாத தெருன்னு மாத்திர இந்த கும்பல். முத்துராமலிங்க தேவர் என்றால் தேவர் என்பது சாதி பேரு, அவர் என்ன சாதிச்சிட்டாரு, எதுக்கு அவர் பேரை வச்சுட்டு இருக்கீங்க, தேவர் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தின, இழிவுபடுத்தின ஐயா தேவர் அவர்களை சாதி வெறியன் என்று முத்திரை குத்துன இந்த திராவிட கும்பல் இன்னைக்கு ஐயா தேவர் அவர்களே தூக்கிட்டு வந்து வராயினா இதை நம்ம சிந்திக்கணும். தூக்கிட்டு வா ராஜா, வேற வழி இல்லை ராஜா, உனக்கு அதான் வாய்ப்பு. தமிழ் தலைவர்களை தூக்கி பிடித்தால்தான் அவனுக்கு ஓட்டு. அவர்களை வைத்து தான் நீங்கள் அரசியல் நகரணுங்கிற நிலையை நம்ம உருவாக்கிட்டோம்ல. இதுவே மிகப்பெரிய வெற்றி. இது ஐயா தேவர்களுக்கு மட்டும் இல்லை, இவருடைய அத்தனை தலைவர்களுக்குமான ஒரு அரசியல் நாம் உருவாக்க வேண்டும். நீ பேர் வச்சாலும் சரி, ஒன்று தேவர் ஐயா பேர் வை, இல்லை ஐயா இமானுவேல் சேனார் வை, இல்லைனா முத்துராமலிங்க தேவர், இல்லை மூக்கையா தேவர் பேர் வை. இவன் தமிழ் தலைவருடைய பேர் தான் வைக்கணும், இல்லைடா அவனுக்கு வந்து ஓட்டு போட மாட்டான்ப்பா அப்படி ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். தமிழ் தலைவர்கள், தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் நம்ம சண்டை போடக்கூடாது, தலைவர்களை வைத்து நம்ம சண்டை போடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய திராவிட கும்பல், திராவிட முகமொழி போட்டுக்கூடிய பிரபலங்களை நாம் அடையாளம் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன என்பதை புரிந்து கொண்டு நம்ம அடுத்த காலத்தில் நகரணும் அப்படின்னு தமிழ் சொந்தங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.